ரோல்ஸ் ராய்ஸ் காணாமல் போயிடுச்சு. ஜோர்டான் கிங் உசேன் இருக்கிறார் இல்லைங்க, அவரோட ரோல்ஸ் ராய்ஸ் வந்து காணாமல் போச்சு. ஸோ இவர் வந்து 1970s ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறாரு. இவர் வந்து ப்ரீமியம் காரோட பெரிய ஃபேன், லக்ஸரி கார்ஸோட பெரிய ஃபேன். இவருக்காக ஸ்பெஷலா இன்டீரியர்ஸ், எக்ஸ்டீரியர் எல்லாமே ஸ்பெஷலா இவருக்காக டிசைன் பண்ணது. ஒரு யூனிக்கான எடிஷனே சொல்லலாம். என்ன கலர் பெயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ. அந்த பெயிண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதே வந்து இவரோட சாய்ஸ்ல தான் அது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காரு காணாமல் போயிடுச்சு. 1970s அவர் வாழ்ந்த அப்புறமா அந்த காரு எங்கேயுமே யாராலையுமே பார்க்க முடியல. அந்த கார் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. வித்துட்டாங்களா எதுவுமே தெரியல. இந்த ஒரு மறைமுகமான விஷயம் ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. ஆனா 2017 யுனைடெட் கிங்டம்ல ஒரு பிரைவேட் கலெக்ஷன் ஷோல இந்த கார் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. சேம் காருங்க எப்படி புதுசா அந்த வண்டி நின்னுச்சோ அதே மாதிரி அங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இதுக்கு பின்னாடி நிறைய சீக்ரெட்ஸ் அது நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா உலகத்திலே மர்மமான ரொம்ப அழகான ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வண்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸ்டே டியூன்ட்.